Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது My Hero Academia Season 7 Episode 19 Part 2. ஓபன் பண்ணா யூஏ அகாடமி இருக்குல்ல, அங்க இருக்க பிளாக் ஷிப்ஸ உள்ளுக்குள்ள இருக்க ஹீரோஸ் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாங்க. என்ன ஒரு 4ல இருந்து 5 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வேலைத்தனத்தை காட்டும் போது மாட்டிட்டாங்க. இப்ப பஞ்சாயத்து என்னன்னா, இந்த இவாக்குவேஷன் பிளாக் சிஸ்டம் போர்டு இருக்குல்ல, அது கம்ப்ளீட்டா டெட். சோ அதனால அதை ரீபூட் பண்ணாதான் ஏதாச்சும் பண்ண முடியும். அதுக்கு ரொம்ப டைம் ஆகுமே. ஆனா அதுக்குள்ள கன்ஃபார்மா டாபி வெடிச்சு செதறிடுவான். எப்படி தப்பிக்க போறாங்கன்னு தெரியல. அதனால எல்லாருமே அந்த பிளாஸ்ட் ஜோனை விட்டு தள்ளி போகணும்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க. அப்போ ரைட் சைடு பாக்காதீங்கன்னு சொன்னா அப்பதான் பாப்பாங்க. பார்த்தா ஒரு பெரிய ஹீட் ஜோனே உருவாயிட்டு இருக்கும். இப்படி எல்லாருமே இவாக்குவேஷன் பிளாக்க தான் நோட் பண்ணாங்க. ஆனா நம்ம எண்டேவர் தான் அந்த இவாக்குவேஷன் பிளாக் மட்டும் இல்ல, அந்த இடத்தை சுத்தி இருக்காங்களே ஹீரோஸ்ங்க, அவங்களுமே செத்து போயிருவாங்க. அந்த ட்வைஸோட க்ளோன்ஸ் கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்கல்ல, டெஃபினட்டா அவங்களுக்குமே பஞ்சாயத்து தான். பாவம் எண்டேவர் ஆல்ஃபாரோனு கூட சண்டை போட்டதுல காலு டேமேஜ் ஆகி இப்ப காலு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒழுங்கா அவரால் ஓட கூட முடியல. இப்ப எப்படியாச்சும் டோயாவை வேற எங்கேயாச்சும் டைவர்ட் பண்ணி கொண்டு போகணுமேனு சொல்லிட்டு அவன் பக்கத்துல போனா, அவன் எண்டேவரை பார்த்துட்டு டேடி இங்க பாருங்கப்பா, அது அப்படியே அவன் சின்ன வயசுல சொன்ன மாதிரி இருக்கும். டேடி இங்க பாருங்க, நான் நெருப்பு உருவாக்கி இருக்கேன்னு சொல்லி காமிச்சிருப்பான் அந்த சீன். இதை யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும் போதே வந்த வேகத்துல ஒரு அடி அடிப்பான். எண்டேவரே திருச்சு போய் விழுவாருன்னா பாருங்களேன், அப்ப எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னு. அவன் பாடி நெருப்பையே தாங்காது, அப்புறம் எப்படி இந்த அளவுக்கு நெருப்பை ப்ரொடியூஸ் பண்ணி அவன் மெயின்டைன் பண்றான்? ஆச்சரியமா தான் இருக்குது. எண்டேவர் புடிச்சு லாக் பண்ணி நிறுத்துடா, இப்படி பண்ணாதன்னு சொன்னா கேட்கவே மாட்டான். இங்க பாரு டாடின்னு சொல்லி இன்னும் ஃப்ளேம் அதிகம் தான் பண்ணுவான். எண்டேவருக்கு அவன் சாக கூடாது. ஆனா அதுக்கப்புறம் தான் தெரியுது பையன் கான்சியஸை இழந்துட்டான்னு. அப்புறம் எப்படி அவன் இந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான்னு தான் புரியல. எல்லாம் அவனோட வெறி. இதுல இன்னொரு காமெடியை கேளுங்க, எண்டேவரே நெருப்பு தான், அவராலேயே அவனோட ஹீட்டை தாங்க முடியல, எரிஞ்சிருவாரு போல. அப்போ மத்தவங்க நிலைமையை யோசிச்சு பாருங்க. அப்பதான் அவருக்கு இன்னொரு விஷயம் புரியுது. என்னன்னா, ஒருத்தர் சாகுற நிலைமைக்கு போயிட்டு வந்தாங்கன்னா அவங்களோட குவிக்ஸ் பாத்தீங்கன்னா அவேக்கன் ஆகும், அதாவது அடுத்த லெவலுக்கு அப்கிரேட் ஆகும். அதே நேரம் இன்னொருத்தர் கூட சண்டை போறாங்க அப்படிங்கும் போது அந்த சண்டையில அவங்க சாகுற நிலைமைக்கு போனாலுமே அவங்களோட பவர் வந்து மேனிஃபெஸ்ட் ஆகும். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் இப்ப டாபியோட உடம்புல நடக்கும். அதாவது அவனோட பாடியில ஏதோ பூ பூத்த மாதிரி அவரோட ஒய்ஃப் ரெய்யோட குவிக்ஸ் வந்து வெளியில வருது. அதுக்கப்புறம் தான் அவருக்கே அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு புரியுது. அவர் லைஃப்ல நிறைய தப்பு பண்ணியிருக்காரு, அதை எல்லாமே தாங்கிக்கிட்டு அதெல்லாம் திருத்திக்கிற மாதிரி வாழணும்னு ஆசைப்பட்டாரு. அதே நேரம் டோயா பாத்தீங்கன்னா எண்டேவரை தான் வாட்ச் பண்ணிட்டே இருந்திருக்கான். பட் அவரு அவனை கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லை. அது எல்லாமே தப்பு தான் இப்பதான் அவருக்கு புரியுது. அவருக்கு எப்பவுமே ஒரு ட்ரீம் வரும், அவர் இல்லாம அவரோட ஃபேமிலி சந்தோஷமா இருக்கிற மாதிரி. சோ அதுதான் இப்ப நடக்க போகுதுன்னு. டோயா, உன்னை நான் தனியா சாக விட மாட்டேன், வா 2 பேரும் ஒன்னா சேர்ந்து சாவோன்னு அவனை நல்லா இறுகி புடிச்சுக்கிட்டு சல்லுன்னு மேல தூக்கிட்டு போவாரு. ஏன்னா அப்பதானே மத்தவங்களுக்கு எதுவும் ஆகாது. எவ்வளவு தூரம் டோயாவை மேல தூக்கிட்டு போறாரோ அதுக்கப்புறம் அவனோட ஃபயர் பவரை அப்படியே ஸ்கையில அனுப்பி விட்டுறலாம். இவங்களை தவிர மத்தவங்க யாருக்கும் எந்த டேமேஜும் இருக்காதுன்னு வைங்க. கொஞ்ச நேரத்துக்கு தாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போது திடீர்னு சில்லுன்னு ஒரு காத்தடிக்கும். யாருன்னு பார்த்தா எண்டேவரோட ஒய்ஃப் ரெய். ஆக்சுவலா என்ன இருக்கும்னா, யூஏ இவாக்குவேஷன் கேம்ப்ல மேடமும் இருந்திருப்பாங்க. டோயா தான் இப்படி அட்டுவலியா பண்ணிட்டு இருக்கான்னு தெரிஞ்ச உடனே அவங்க அம்மா உடனே கிளம்புவாங்க. போறப்போ நட்சோ, உன்னோட சிஸ்டரை நல்லபடியா பாத்துக்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு தான் அங்க இருந்து தனியா கிளம்பி வந்திருப்பாங்க. மேட்டர் என்னன்னா, கூல் பண்றதுக்காக இவ்வளவு பக்கத்துல வந்ததுனால அவங்களோட ஸ்கின்னுமே எரிஞ்சு போயிருக்குது. பட் இருந்தாலும் அவங்க விடாம அவங்களோட கூல் பவரை யூஸ் பண்ணுவாங்களா? எண்டேவர் பார்த்துட்டு கத்துவாரு, இங்க இருந்து ஒழுங்கா போ, நீயும் செத்துருவேன்னு. அதே மாதிரி தானே உங்க 2 பேத்துக்கும், நீங்களும் செத்துருவீங்க தானேங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த டைம் அவங்க ஃபேஸ பாருங்களேன் எப்படி எரிஞ்சிருக்குன்னு. அவ்வளவு சில்னஸ் யூஸ் பண்ணியுமே எரியுதுன்னா அப்போ டோயா எவ்வளவு ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்றான் பாருங்க. இப்படி அவங்க பவரை யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது டோயா பார்த்துட்டு நட்சு ஃபுயமிம்பா அவங்க எப்ப இங்க வந்தாங்கன்னு திரும்பி பார்த்தா அவங்களும் அங்க வந்து அவங்க ஒரு சைடு அவங்க பவரை யூஸ் பண்ணி கூல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலயே நட்சு இருக்கானே, அப்படியே அறிவு கட்ட அண்ணா, எதுக்குடா எல்லாத்துக்கிட்டையும் பிரச்சனையை கிளப்பிட்டு இருக்க, ஒழுக்கமா இருக்க மாட்டியாம்பா, எண்டே வரைக்கும் இங்க தூக்கி வாரி போடுவோம். ஏன்னா அவர் மட்டும் செத்துலான்னு பிளான் பண்ணாரு. இப்ப கடைசியில எல்லாரும் வந்து ரவுண்டு கட்டி நின்னுட்டு இருக்காங்க. இவங்களை எப்படியாச்சும் காப்பாத்தணுமே. அதனால கெஞ்சி கேக்குறான், இங்க இருந்து போங்க போங்கன்னு கதறுவாரு. அப்ப நம்ம டோயா, எல்லாரும் என்னைய பாத்துக்கிட்டு இருக்காங்கன்னு அவனுக்குள்ள சந்தோஷம். அட, சின்ன வயசுல அவங்க அப்பா அவனை பார்க்கணும்னு ஆசைப்பட்டான், ஆனா அவன் கண்டுக்கவே இல்லை. ஆனா இப்ப மொத்த ஃபேமிலி அவனை தானே வாட்ச் பண்றாங்க. இந்த விஷயம் இவ்வளவு சிம்பிளா, இத முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காதேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அவனோட பாடி பாத்தீங்கன்னா பவர்ஸை தாங்க முடியாம கொஞ்சம் கொஞ்சமா கிராக் ஆகி அப்படியே நெருப்பு வெளியில லீக் ஆகும். இதை பார்த்துட்டு இருக்க போலீஸ் எல்லாம் கதறுவாங்க. இன்னும் டெம்பரேச்சர் இறங்கல, இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது, நம்மளால கண்டிப்பா இந்த எக்ஸ்ப்ளோஷனை அவாய்ட் பண்ணவே முடியாது, எல்லாரும் சாகத்தான் போறாங்க அப்படி இப்படின்னு கதறி எல்லாம் தப்பிச்சிருங்கன்னு காட்டுத்தனமா கத்திட்டு இருப்பாங்க. இவாக்குவேஷன் கேம்ப்ல எல்லாம் ஒரு சைடு பதறிட்டு இருப்பாங்க, நியூஸ் மீடியா ஒரு சைடு பதறிட்டு இருப்பாங்க, இத சோசியல் மீடியா டிவில பாத்துக்கிட்டு இருக்க மக்கள் ஒரு சைடு பதறிட்டு இருப்பாங்க. அப்பதான் நம்பிக்கை நாயகர்கள் நம்ம ஆளுங்க 2 பேர் வருவாங்க, டோடோரோக்கியும் லிடாவும். மின்னலை விட வேகமா. அதுவும் எப்படின்னா, டோடோரோக்கி அவனோட ஐஸ் பவரை ராக்கெட் மாதிரி ஷார்ப்பா முன்னாடி ரெடி பண்ணி வச்சிட்டான். அப்பதானே காத்த கிழிச்சுக்கிட்டு போக முடியும். சும்மா போகும்போது ஏர் இவங்களை பின்னாடி தள்ளுது. எப்படி யோசிச்சிருக்கான் பாருங்க. அவங்க அங்க
இருந்து இவ்வளவு வேகமா இவ்வளவு தூரம் வந்ததை போலீஸ்காரங்க எல்லாம் பார்த்துட்டு மிரண்டுட்டாங்க. சொல்ல போனா இதுதான் டிரான்சோனிக் ஸ்பீடுன்னு வேற சொல்லுவாங்க. இது எவ்வளவு தூரம்னு பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீருக்கு இவனுங்க போன அளவுக்கு தூரம். இவனுங்க வேகத்துக்கு ஏர்கிராஃப்ட் எல்லாம் கிட்டக்க கூட நெருங்க முடியாது. அதை விட ஃபாஸ்ட். கான்ஸ்டன்டா அவன் ஐஸை ப்ரொடியூஸ் பண்ணி அதுக்கப்புறம் முன்னாடி ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணி ஃபிரிக்ஷனை ரெடியூஸ் பண்றான். இவ்வளவு சூப்பரா வேலையை பார்ப்பானுங்கன்னு போலீஸ்காரங்களே எதிர்பார்க்கலன்னா பாருங்களேன். அப்பதான் நம்ம நவமாசாக்கு எண்டேவர் சொன்ன ஞாபகத்துக்கு வரும். அதாவது இந்த வேலையை பண்ணணும்னா இவனு 2 பேத்தால மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதை உண்மைன்னு ப்ரூவ் பண்ணிட்டானுங்கல்ல. சோ அப்படி வந்தவனுங்க ஒரு வழியா பிச்சுக்கிட்டு அந்த ஸ்பாட்டுக்கு பக்கத்துல வந்தாச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் லிடாவோட என்ஜின் ஹீட்டை தாங்க முடியாம வெடிச்சு தெரிச்சிரும். இதுக்கு மேல அவனால நடக்க கூட முடியாது. டோடோரோக்கி இனி நீ தான் பாத்துக்கணும். உடனே இது போதும் நான் பாத்துக்கிறேன் லிடா அப்படின்னு ஒரு ஜம்ப போட்டு அடிச்சு புரண்டு ஓட ஆரம்பிச்சிருவான். லிடா அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லுவான். ஏன்னா அவன் எப்படி இருக்கணும்னு நினைச்சானோ அதுக்கான சான்ஸை கொடுத்தது நீதான். நீ எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டியோ அதே மாதிரி மாறிட்டேங்கிற மாதிரி வேற சொல்லுவான். அப்ப அவன் ஓட ஓட ஒரு சின்ன பிளாஷ்பேக் வரும். எப்ப நடந்திருக்கும்னா நம்மளால அந்த ஸ்கூல்ல ஜாயின் பண்ணப்போ அவங்க அம்மாக்கு ஒரு லெட்டர் எழுதியிருப்பான். நான் என் கிளாஸ்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கிட்டையுமே பேச ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சொல்ல போனா ஒரு சில பேர்த்துக்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டேன். அப்படி என்னதான் பண்ணாலும் கிளாஷ்னு ஒண்ணு நடக்கத்தான் செய்யுது. பட் அப்படி ஒரு பிரச்சனை வரும்போது தான் அங்க ஒருத்தருக்கு ஒருத்தரை புரிஞ்சுக்கிறோங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். இப்ப அவன் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கான்னா இவனோட ஃப்ரெண்ட்ஸுங்க கோவப்படுவாங்க அழுவாங்க. அது அவங்களுக்காக மட்டும் இல்ல மத்தவங்களுக்காகவும் தான். நானும் அந்த மாதிரி தான் இருக்க ஆசைப்படுறேன். அது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் என்னோட பெஸ்ட்டை நான் கண்டிப்பா கொடுப்பேன் அப்படின்ட்டு பையன் இப்ப ஃபேமிலிக்காகவும் மத்தவங்களுக்காண்டி சண்டை போட போறான். அந்த டைம் பையன் வெறித்தனமா அவனோட மொத்த பவரையும் எடுத்துட்டு வருவான். இப்படி ஒரு பவரை யூஸ் பண்ணானா இதுக்கப்புறம் அவனால அசைய கூட முடியாது. அந்த அளவுக்கு பவர். அப்பதான் டோயா எல்லாத்தையும் ரியலைஸ் பண்ணுவான். எல்லா விஷயமும் இந்த அளவுக்கு சிம்பிளா இருக்கும்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்தான். அவன் நிறைய விஷயம் ஆர்கியூ பண்ண வேண்டி இருக்குது. அதை பண்ணி எல்லாத்தையுமே முடிச்சிருப்பான். ஆனா விஷயம் இப்ப கைமீறி போயிருச்சேங்கும் போது அப்படியே அந்த இடத்துல பட்டால்னு ஒரு சவுண்டு. அவ்வளவுதான் சோலி முடிஞ்சுன்னு நினைக்கும் போது இந்த ஃபயர் எல்லாமே ஐஸா மாதிரி அப்படியே வெடிச்சு தெரியும். எல்லாரும் மூஞ்சியும் பார்க்கணுமே. அவ்வளவுதான் சோலி முடிஞ்சுங்கிற மாதிரி மூஞ்சி வச்சிருப்பாங்க. மரண பீதியை காமிச்சிட்டான். ஆனா யாருக்கும் எதுவும் ஆகல. நம்ம டோடோரோக்கி பண்ண அட்டாக்ல அந்த இடமே ஐஸா மாதிரி எல்லாத்தையும் அவன் காப்பாத்திட்டான். அவன் என்ன சொல்லுவான், நல்லவேளை நீங்க எல்லாருமே இருந்தீங்க. அதே நேரம் உங்களுக்கு எதுவும் ஆகல. நீங்க மட்டும் இல்லன்னா கண்டிப்பா என்னோட ஐஸ் பவரை மட்டும் யூஸ் பண்ணி அவனை தடுத்திருக்க முடியாது. ஏன்னா டோயா இவன் கூட முன்னாடி சண்டை போட்டப்ப யூஸ் பண்ண ஃபயர் பவரை விட இப்ப பல மடங்கு அதை அதிகம் பண்ணியிருக்கான். இதை சொல்லிட்டு இருக்கும் போதே டோயாவை காட்டுறாங்க. அப்படியே உறைஞ்சு போய் கிடக்குறான். இன்னும் உயிர் இருக்குது. சாவுடா டேடி, எல்லாரும் சாவுங்க, நானும் சாவுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது இன்னொன்னு நோட் பண்ணுவாங்க. அந்த லூசு பையன் உள்ளுக்குள்ள இருந்தே ஃப்ரீஸ் ஆயிட்டு இருக்கான். அப்பதான் எண்டே ஒரு டோயா கிட்ட போய் என்னைய மன்னிச்சிரு, நீ அன்னைக்கு நீ கூப்பிட்டப்போ நான் அந்த செகட்டோ பீக்கு வந்திருக்கணும், நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது கதறி கதறி அழுது எனக்கு உன்னையும் பிடிக்கல நம்ம ஃபேமிலியும் பிடிக்கலன்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிருவான். திட்டுடா திட்டு, இன்னும் பச்சை பச்சையா திட்டு, மஞ்ச மஞ்சையா திட்டு, உன்னை இந்த அளவுக்கு கொண்டு போனது எங்களோட தப்பு, உன்னை கண்டுக்காம விட்டதுக்காக எங்களைய மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி கதறி கதறி அழுது எல்லாத்துக்கிட்டையும் மன்னிப்பு கேட்பாரு. மெயினா நம்ம ஷோட்டோரோக்கி அவரோட ஃபேமிலி எல்லாத்துக்கிட்டையும் தான். சோ மொத்தத்துல எண்டேவரோட ஃபேமிலி பஞ்சாயத்து இதோட முடியுது. இனி இதுக்கப்புறம் மெயின் வில்லனுங்க எப்படி எல்லாம் மண்டைய உடச்சுக்க போறானுங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.